நண்பர்களே, எல்லாருக்கும் பொருளாதார ரீதியில உலகத்துக்கு நல்லது இருந்தாலும் ஆனால் அடுத்தவர்களுக்கு செய்யணும், உடையவர்களுக்கு கொடுக்கணுங்கிற அந்த மனநிலை முதல்ல வேணும். அப்படி இருந்தாலும் என்ன நிறைய காசு இருக்குன்னா நான் கொடுக்கணும்னு நினைச்சாதான் கொடுக்க முடியும். ஆனால் ஃபேமிலியே நமக்கு காலம் ஃபுல்லாக அவங்க அடுத்த ஜென்ரேஷன் அந்த மாதிரி ஜீனாக வந்துட்டு இருக்கும்போது அது மிகப்பெரிய பாராட்டக்கூடியது. ஏன்னா நமக்கு இறந்த பிறகும் நம்ம ஒரு மற்றவர்களுக்கு பயன்படணும் அப்படின்னு அந்த உடலையே இறந்த பிறகு உடலையே தானமாக யூனிவர்சிட்டிக்கு வழங்கக்கூடிய அந்த மனப்பான்மை யாருக்குமே வராது. இருந்தாலும் என்னுடைய அப்பா பாட்டி உடல்களை தானமாக வழங்கியிருக்காங்க. அதனுடைய சாராம்சம் அப்படியே தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு தொழில் விஜயதேஷினி அவங்க எல்லா இடத்துலையும் நம்ம மாணவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் டிவைன் உமன் டிசைனர் அப்படின்னு ஒரு தொழில் நிறுவனத்தை அவங்க வேற எங்கேயோ அவங்க இருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். இல்லை சார், இது நான் தான் சார் அப்படின்னு மேலே பாராட்டக்கூடிய விஷயங்கள். கடந்த காலங்களில் நம்ம பள்ளிக்கு அவங்க அழைத்து ஆண்டு விழாவுக்கு கொண்டாடணும். சமீபமாக தொடர்பு கொள்ள முடியவில்லை. இப்போ தொடர்பு கொண்டு நம்மளுக்கு வரும் பொழுது ரைட்டிங் பேடு மாணவர்களுக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அடுத்தடுத்த நிலைக்கு என்ன வரணும், ஏன்னா ஏற்கனவே நமக்கு மாணவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது 10th மாணவர்களுக்கு இப்போதைக்கு தற்சயமாக உங்களுக்கு தேவைப்படுது ஒரு காம்பஸ் வேண்டும் அப்படின்னு அவங்கள்ட்ட வலியுறுத்தும் போது காம்பஸ் நான் வாங்கி தரேன் சார். காம்பஸு இந்த காலகட்டங்களில் நம்ம சுகாதாரமாக இருக்கணும்ன்றது சோப்பு முதல்ல நமக்கு கொடுக்குறாங்க. இந்த படைப்புகள் நமக்கு மீண்டும் தேவை, நிறைய தேவைகள் இருக்கு. நம்ம ஏழை மாணவர்கள் கொடுத்துட்டே இருந்தாங்க, நம்ம வாங்கி கொடுக்கலாம் அந்த ஏழை பள்ளிகளுக்கு. இந்த விஷயத்துல அவங்க மாலை நேரத்தில் புதுத்துறைக்கு ஒரு வரப்பிரசாதம், அவங்க மாலை நேரத்தில் வகுப்பு டியூஷன் எடுத்துக்கலாம், ஃப்ரீ டியூஷன். இங்கே போய் நம்ம வந்து படிக்கலாம். குடும்ப சூழ்நிலையிலே தெரியாது. புதுத்துறை மாணவர்கள் அங்கே போய் நம்ம பயன்பெறலாம். படிங்க, படித்து நம்ம பெரிய ஆகணும். இந்த காலையில் வந்து உணர்ந்தாங்க இல்லையா ஒரு செய்தி, அது அந்த இடத்துல தான் சொன்னேன். அவங்க சொன்ன அந்த விஷயங்கள் சொன்னாங்களே, உண்மையா இருக்கணும். இப்ப அது உண்மையா இருக்கும்போது உன்னை நம்பி இருக்கோம். இப்ப அச்சையா இருக்கு, அச்சையா வந்து நான் நம்பி உண்மைன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அது எங்கேயாவது ஒரு இடத்துல சரிக்கும் பொழுது எனக்கு பொய் சொல்ல ஆரம்பிச்சிச்சுன்னா அதை நிரூபிச்சாச்சும் போது அப்புறம் மைண்ட் இருக்கும். உண்மையா பார்த்து நீ ஏன் நினைக்கிற, உன் உயிர் தோழன் பக்கத்துல இருக்கான், அவன் உண்மையெல்லாம் பேசுறான்னு நினைச்சிட்டு இருக்க, அவன் பொய் பேசிட்டான், கண்டுபிடிச்ச பக்கம் எப்படி உன்னோட மனநிலை இருக்கும். அதனால நீ பெரியவருக்கு ஆசிரியர், எல்லோருக்கும் பெரியவர் சிறியவர் வேண்டாம், உன்னை நம்பி இருக்கிற அத்தனை பேருக்குமே இந்த சார்ந்த அத்தனை பேருக்கு நீ உண்மையானவர்களாக இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு போக முடியும். அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றி தெரிவித்து